திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டும் அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கவும் போதிக்கவும் அதை நன்றாக விளங்கி கொள்ளவும் கடவுள் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் 18 வசனங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் இதுதான். இந்த புத்தகம் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. இப்போது தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறதா இருந்தால் தமிழை என்ன உண்ணுவான், என்ன உடையை உடுப்பான், அவன் எந்த கருவிகளை பயன்படுத்துவான், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது யூதர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறதா இருந்தால் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய உணவு, உடைகள், அவர்களுடைய மத விஷயங்கள், இதையெல்லாம் வச்சு தான் எழுத முடியும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை நாம் நன்றாக கவனித்தால் ஒரு விஷயத்தில் பவுலடியார் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அது என்னன்னா, யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே ஒரு கிறிஸ்தவனாக போக ஆரம்பித்தானோ அந்த மனிதன் மீண்டும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கக்கூடாது. அந்த பழைய பாரம்பரியத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாக மாற்றக்கூடாது, கடவுளுடைய கிருபையை வீணடிக்கக்கூடாது என்று சொல்கிறார். பாருங்க, தனி மரம் தோப்பாக மாறாது. ஒரே ஒரு மரத்தை பார்த்து ஒரு காடு, ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இப்போ ஒரு 1000 மரங்கள், ஒரு 10,000 மரங்கள், 1 கோடி மரங்கள் இருந்தால் அதை காடு என்று நாம் சொல்லலாம். கிறிஸ்தவர்களை தேவன் எப்போதும் தனிப்பட்ட ஒருவனாகவே, ஒரு எலியா போல ஒரு தீர்க்கதரிசியாக தனியாக ஆண்டவர் நம்மை விடாமல் கூட்டாக ஒரு குடும்பமாக எப்போதும் வைத்திருக்கிறத வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. சபை தொடங்கின போது ஒரே ஒரு ஆள் சபையில் இல்லை. மாறாக அப்போஸ்தலர்கள் 12 பேர், விசுவாசிகள் 3000 பேர். ஆக 3000 பேருக்கு அதிகமான மக்களோடு தான் சபை தொடங்கின வரலாற்றை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் படிக்கிறோம். The church was begun with a membership of over 3,000 people. அப்படியானால் 3000 அங்கத்தினர்களும் ஒரே வயது, ஒரே குணம், ஒரே வித நோக்கமுடையவர்களாக இல்லை. அவர்கள் உங்களைப் போல என்னை போல தனித்தனி மனிதர்கள் தான், விருப்பு வெறுப்பு எல்லாம் உடையவர்கள். ஆனால் அவர்களை மொத்தமாக ஒரு குடும்பமாக, ஒரு சரீரமாக, ஒரே மனமும் ஒரே இருதயம் உடையவர்களாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் சபையினுடைய சரித்திரம். மார்க்கம்ன்றது இதுதான். ஆனால் மதம் என்றது எப்போ வருதுன்னா 325க்கு பிறகு. மதம் ரோமாபுரியில் துவங்குது, மார்க்கம் எருசலேமில் துவங்குது. மார்க்கம் 33வது ஆண்டு துவங்குது. மதம் 325 வாடிகன் ரோமில் தொடங்குது. புராட்டஸ்டன்ட் சமயங்கள் 1529 ஜெர்மனியில் மார்ட்டின் லூதரால் தொடங்கப்படுது. பெந்தேகோஸ்து சமயங்கள் 1860 வாக்கில் கனடா நாட்டில் உள்ள மான்ட்ரியலிலும் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திலும் தொடங்குது. ஆகவே சபை தொடங்கின இடத்த மாற்றிட்டாங்க, தொடங்கின காலம் மாறி போச்சு, தொடங்கின ஆட்களும் மாறி போயிட்டாங்க. இதனால தான் இவர்களை நாம் மதங்கள், கிறிஸ்தவ மதங்கள் என்று நாம் அழைக்கிறோம். இந்த தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆங்கிளில் தொலைக்காட்சி பார்க்குறாங்க.
பெருவாரியான மக்கள் எங்களுக்கு சுகம் வேண்டும், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எங்களுக்கு நிம்மதி சமாதானம் வேண்டும் என்று தொலைக்காட்சியை உட்காந்து பார்க்குறாங்க. இப்படி நீங்கள் விரும்புவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த தொலைக்காட்சியில் உங்களுக்கு தெரிகிற மக்கள் இந்த உபதேசத்தை யாரும் பின்பற்றுவது கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்ககிட்ட கேட்பாங்க. அதனால தான் தவறாமல் அவர்களுடைய வங்கி கணக்குகளும் எப்படி பணம் அனுப்பலான்ற முறையையும் தொடர்ந்து அவர்கள் உங்களோடு காண்பிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் மகா பெரிய கில்லாடிகள்லாம் உண்டு. அவர்களை நான் நட்சத்திர போதகர்கள் என்று அழைக்கிறேன். இவர்கள் அனைவரும் ஜபத்தோட்டம், ஜபகோபுரம், ஜபமலை இதெல்லாம் பேசும்போது கூடுதலாக ஒரு கருத்தை ரொம்ப டைனமிக்காக சொல்லுவாங்க. தேசத்துக்காக ஜபம். சகோதரர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் தேசத்துக்காக என்ற அந்த கருத்து இருக்குது. இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ணுறதா இருந்தால் நம் நாட்டுக்காகவும் பண்ணோம், உலகம் முழுதும் இருக்க எல்லாருக்காகவும் பண்ணோம். ஏன்னா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சத்தியத்தை அறியவும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். அதனால் இந்த தேசத்துக்காக உபவாசம், தேசத்துக்காக ஜபம் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களெல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க. அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டு போதனை என்பது ஒன்று கிடையாது. அவர்கள் தேசம் என்று சொன்னால் பிரம்மாண்டம் என்ற இடத்துல உங்களை அப்படியே போட்டு கவர் பண்ணுறாங்க, உங்களை மூடி போடுறாங்க. ஆளும் ஆட்சியாளர்கள் கூட இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒரு புதிய கருத்தை வெளியிட்டாங்க. அது என்னன்னா, எதை பேசினாலும் தேசம் அப்படின்னு பேசுகிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் இந்த தேசம் என்று சொல்லிட்டு செய்கிறதெல்லாம் அந்த ஜாதியை குறித்தும் அவருடைய ஆட்சியை குறித்தும் எல்லா துரோகத்தையும் அவங்க செய்வதை நம்ம பார்க்கிறோம். நேஷன் ஃபர்ஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். என் அன்பு சகோதரர்களே, அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், இவங்களும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் பைபிளை கவனிங்க. வேத வசனம் எல்லா மனிதனுக்குரியது, உனக்குரியது, எனக்குரியது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற ஆள், பலவீனமான ஒரு மனிதனை காப்பாற்ற விரும்புகிற ஆள் அதை கோபத்தோடு வெறியோடு செய்யக்கூடாது. சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிற ஆள் நாக்கை மடித்து கட்டிக்கிட்டு கையில் ஒரு பெல்ட்டை எடுத்து பளிர்னு அடிச்சுட்டு சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆகவே பலவீனரை உரியவர்களாகி நீங்கள் அன்போடு நல்ல குணத்தோடு அவர்களை திருத்த வேண்டும். ஒரு அருமையான கருத்து அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த வசனத்தை பலமுறை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் விலகி கொள்ள முடியாத ஒரு சுருக்கம் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரயில் அடிகளுக்கு போங்க, ரயிலேருந்து இறங்கி வரவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பஸ்லேயோ ஆட்டோலையோ ஏறி வீட்டுக்கு போவாங்க. நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறது என்னென்னா, அந்த ரயிலை விட்டு இறங்குற ஆள் அவங்கவுங்க கையில் அவங்கவுங்க பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை அப்படியே தூக்கிட்டு தான் மேலே ஏறுவாங்க பிரிட்ஜு மேலே. அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு தான் அப்படியே கீழே இறங்குவாங்க. அவங்கவுங்க பாரத்தை அவங்கவுங்க சுமப்பாங்க. அப்படி இறங்கி வர்ற மக்கள் அவங்களோட கூட சிலராக கூட்டிகிட்டு வருவாங்க, வயதான பெற்றோர்கள், அதே மாதிரி சின்ன பிள்ளைகள். நீங்கள் ஏன் சும்மா வரீங்க, கையை வீசிக்கிட்டு வரீங்க, இந்தாங்க இந்த பொட்டியை நீங்கள் தூக்குங்க, ஏண்டா குழந்தை நீ இதை தூக்க அப்படின்னு யாரும் கொடுக்குறதில்ல. ஏன்னா குழந்தைகளும் மிகப்பெரிய வயதானவர்களும் சுமக்க முடியாது.
ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது. அவங்கவுங்க பாரத்தை அவங்கவுங்க சுமக்கணும், ஒன்று. பிறருடைய பாரத்தையும் முடிஞ்சால் நம்ம சுமக்கணும், ரெண்டு. மூன்று, அதான் அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு முக்கிய கருத்து. பாருங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாரத்தை நான் சுமக்கிறேன், உன்னுடைய பாரத்தை கூட சேர்த்து சுமக்கிறேன். அப்படி செய்வதனால் ஐ ஃபுல்ஃபில் த லா ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன பைத்தியமா நமக்கு? ஊரில் இருக்கிறவங்க பார் தளம் தூக்கி தள்ளது போட்டுக்கிறதுக்கு, போகிற வரவனுடைய பொட்டியெல்லாம் தலையில் தூக்கிட்டு போகிறதுக்கு நமக்கு என்ன பைத்தியமா? அப்படி இல்லை. நம்ம ஏன் அப்படி செய்கிறோன்னா, மற்றவங்களுக்கு ஏன் உதவுறோன்னா, இயேசுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி பலவீனரை நாம் தாங்குகிறோம். சில சமயங்களில் ரயில் அடியில் இந்த வடநாட்டிலேருந்து வர பெரிய பெரிய குண்டனுங்க, குண்டச்சிங்க ஏகப்பட்ட பொட்டி படுக்கைகளோடு வருவாங்க. போர்ட்டர்கள் ஒரு விலை பேசி அதை தூக்கிட்டு போவாங்க. தலையில் மேலே ஒரு 3 பொட்டி, கையில் இந்த பக்கம் ஒரு பொட்டி, அந்த பக்கம் ஒரு பொட்டி, ஆக 5-6 பெரிய பெரிய பெட்டிகளை தூக்கிட்டு போவான். போகும்போது அந்த ஜென்மங்கள் என்ன பண்ணோம், தங்கள் கையில் இருக்கிற சின்ன சின்ன பெட்டிங்கிறது பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன தூக்கு, அதையும் தூக்கி அவன் தள்ளி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூலி தான் கொடுக்குறோம் இல்லையா, தூக்கட்டுமே இவன், எல்லாத்தையுமே தூக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டிடுவான். அந்த ஒரு பெட்டியை கூட தூக்க முடியாத ஜென்மம் அவன் தலையில் 5-6 பெட்டி தூக்கி வைப்பான். நீங்கள் அதை பார்க்கலாம், நீங்கள் ஸ்டேஷனில் பாருங்கள். அவன் கூலி தொழிலாளி, பாவம், அவன் வருமானத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பான். இது நியாயமா? நியாயம் இல்லை. அது மாதிரி விசுவாசம் உள்ளவர்களாகிய நாம் பலவீனமான நம்முடைய சகோதரர்களையும் அவருடைய குடும்ப தேவைகளையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் கண்டு அவர்களுக்கு நாம் உதவணும். அவர்களுக்கு ஒரு சின்ன உதவியை நம்ம செய்யணும். அவங்க பாரத்தை நம்ம சுமக்கணும். சிறிய ஜுரம், இரும்புலோடு ஒருத்தர் வராரு, ஏன்பா இரும்புற அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. ஒரு இரும்பல் மருந்து வாங்கி கையில் கொடுப்பது இன்னொரு வகை. இந்தப்பா இந்த மாத்திரையை சாப்பிடு, இந்த காஃப் சிரப்பை குடி. பாரத்தை சுமக்கிறது வெறும் வார்த்தையினால் அல்ல, செய்கையாக மாறணும். சில ஆள் இருக்கான், தான் ஒன்றுமே இல்லைனா கூட ஊர் முழுக்க சத்தம் போடுவான், ஊரே பார்க்குற மாதிரி எல்லாம் குதிப்பான். ஆனால் அவன் ஒன்றுக்கும் பயனற்றவன், வெறும் பேச்சு தான், செய்கை கிடையாது. பாருங்கள் 3வது வசனம், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே அவன் வஞ்சிக்கிறான். அதாவது வெத்து வேட்டுன்னு சொல்லுவாங்க. வெத்து வேட்டுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு பழமொழி. அது அதாவது பட்டாசு இருக்க, அதை கொளுத்தி போட்டோம்னா வெடிக்கணும். அது சிலதெல்லாம் வெடிக்காது. அதை நம்ம வெத்து வேட்டு அப்படின்னு சொல்லுவோம். வெத்து வேட்டுனா அது வெடிக்க இயலாத ஒரு வெடி என்று பொருள். அது மாதிரி தான் மக்கள் இருக்காங்க. அதனால் அவனவன் தன் தன் கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாக்கும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அதனால் கிறிஸ்தவர்கள் தனிமரம் அல்ல, அவர்கள் எப்போதும் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறார்கள். வெத்து வேட்டாக யாரும் இருக்கக்கூடாது. பிறருடைய பாரங்களை சுமக்கிற மனிதன் தன்னைத்தானே சோதித்தறிந்து அவனுக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். 7வது வசனம், மோசம் போகாதிருங்கள். ஆங்கிலத்தில் do not be deceived. மோசம் போகுதல் என்பது ஏமாற்றப்படுதல். இன்றைக்கு பாருங்கள், இந்த இன்டர்நெட் யுகத்தில் ஆன்லைனில் கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம கார்டில் இருக்கிற அத்தனை பணத்தையும் இன்னொருத்தன் அப்படியே எடுத்துக்கிறான். முதல்ல ஒரு பேச்சு மாதிரி தொடங்குறான், உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள், அந்த கார்டு நம்பர் சொல்லுங்கள், பின் நம்பர் சொல்லுங்கன்னு ஆரம்பித்து மொத்தத்தையும் உருவிடுறான். மோசம் போகிறதுனா என்ன அர்த்தம்னா, கண்ணு திறந்து பார்த்துனுக்கும் போதே ஏமாந்துருவோம். நம்ம எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போதே நம்முடைய வீடு முழுக்க போயிடும். மோசம் போகிறதுனா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும்.
நம்ம வாழ்க்கையை எத்தனையோ முறை மோசம் போயிருக்கோம். ஆவிக்குரிய வகையில் நீங்கள் மோசம் போகலாமா? ஒரு பொருள் தொலைச்சா அதை சம்பாதிச்சிக்கலாம் இல்லையா? ஆனால் உன் ரட்சிப்பை நீ எழுந்துட்டினா அதை நீ திருப்பி பெற முடியாது. ஆகவே பரமஈவை ருசி பார்த்தோம், இனி வரும் உலகத்தின் பலனை அறிந்தோம், மறுதலித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தோஸ் ஹூ டினைட் த லார்ட். ஆகவே நண்பு சகோதரர்களே, மார்க்க அறிவை விட்டு விட்டு மத அறிவுக்கு செல்கிறவன் மோசம் போய்விடுகிறான். அவன் மோசம் போனான். இந்த மாதிரி செய்தியெல்லாம் எவ்வளவோ கேட்டீங்க நீங்கள். ஆனாலும் கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு முள்ளு மாதிரி அது குத்தினாலும் ஒரு மயக்கம் இருந்துட்டு போட்டோம், இவ்வளோ காலம் நம்ம இப்படியே இருந்துட்டோம், அப்படியே இருந்துட்டு போவோம். எங்கே போவீங்கன்னு நினைக்கிறீங்க? நேராக நரகத்துக்கு தான். நரகத்துக்கு போகிற வாசல் அகலமாக விரிவாக இருக்குதான். மோட்சத்துக்கு போகிற வாசல் நெருக்கமாக குறுகலாக இருக்கான். ஆகவே குறுகலான வாசல் வழியாக பரலோகத்துக்கு நீங்கள் செல்லத்தக்கதாக விழிப்பு கொள்ளுங்கள் என் சகோதரர்களே. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கடவுளை கேலி பண்ணலாமா? நீங்கள் கேலி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது எப்படி? நான் எப்போ கேலி பண்ணேன்? நான் அந்த மாதிரிலாம் செய்ததே கிடையாது. அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அது உண்மைதான். எப்படின்னா, புதிய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதை படித்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் பழைய ஏற்பாட்டின்படி நடந்தால் நீங்கள் தேவனை கேலி செய்கிறீங்க, தூஷிக்கிறீங்க. நீங்கள் தேவனை குறித்த அறிவு அற்றவர்களாக இருக்கிறீங்க. God cannot be mocked. மாக்டுன்னா எதிரில் இருக்கிற ஒரு மனிதனை, அவனை ஒரு மிருகம் போல, அவனை ஒரு மரத்தை போல, அவனுடைய மதிப்பை குறைத்து, அவனுடைய தகுதியை குறைத்து, அவனை கேவலப்படுத்துவது, ஈனப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, அதுக்கு பேர் தான் பரியாசம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஒவ்வொரு மத கிறிஸ்தவரும் அவர் கேலி பண்ணிட்டு இருக்கார். நான் சொன்னால் உங்களுக்கு தாங்காது, அதான் உண்மை. Every denomination Christian is mocking at God. ஏன்னா, having the New Testament in your hand, knowing the will of God, when you follow man and tradition, you are mocking God. தேவனை பரியாசம் பண்ணுகிற மனிதன், அவருடைய ஊழியரை பரியாசம் பண்ணுகிற மனிதன் எப்பேற்பட்ட ஒரு நாச மோசத்துக்கு ஏதுவாயிருப்பான் என்று எண்ணி பாருங்கள். உங்கள் மனதில் நச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணத்தை எடுத்து காண்பித்தேன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, அப்படின்னா தலையை ஒடிச்சுக்கிறது, அப்படி இப்படி ஆட்டுறது, தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னையே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். என் அன்பு சகோதரர்களே, இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மரண நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய நாக்கு காய்ந்து விட்டது. தலையில் முள்முடி, அந்த முள் அழுத்தி தலை முழுவதும் இரத்தம் வடிகிறது. கைகள் வழியாக 2 பெரிய ஆணிகள் துளை ஏற்பட்டு இரத்தம் வடிகிறது. கால்கள் வழியாக ஆணியால் அடிக்கப்பட்டதனால் இரத்தம் பூமியை நோக்கி பீச்சி அடிக்கிறது. விலாவை ஈட்டியிலே குத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியோடு சிலுவையில் இருக்கிற அவரை பார்த்து என்னென்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா? இன்சல்ட் டு த இன்ஜரி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பட்ட காலிலேயே படும்னு.
எப்போ காயம் பட்டதோ அது மேலே ஒரு அடிப்பட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் அவரை பார்த்து எத்தனை ஏளனமான பரிகாசங்களை செய்தார்கள். என்ன சொல்கிறான்? 2 கையும் ஆணியை அடிச்சுட்டு காலையும் ஆணி அடிச்சுட்டு ஆணியை பிடிங்கிட்டு கீழே இறங்குவானா? அது எப்படி முடியும்? உன்னையே காப்பாற்றிக்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் தான் உலகத்தையே காப்பாற்ற வந்தவர், உலக இரட்சகர். அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ரட்சிக்க அவர் அமைதியாக அந்த மரண பாத்திரத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சிலுவையிலிருந்து இறங்கி வா முடியுமா? சேலஞ்சு பண்ணுவாங்க. இன்றைக்கும் பாருங்கள், அடிப்பட்ட மக்களையும் காயப்பட்ட மக்களையும் அவமானப்பட்ட மக்களையும் துன்பப்படுகிற மக்களையும் பார்த்து நாம் இப்படி தான் ஏளனம் பண்ணுவோம். அப்படி செய்யக்கூடாது. ஆகவே தான் சொல்கிறாரு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மேன் வாட் he sow he will reap it. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. நீங்கள் பரியாசம் பண்ணால் அறுப்பீங்க, நீங்கள் அசிங்கம் பண்ணால் அந்த அசிங்கம் உங்களுக்கு தான் வரும். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இயேசுனுடைய பொன்மொழிகளாகிய பரிசுத்தாவின் வசனங்களை நீங்கள் பின்பற்றுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. இவ்விதமாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. விளங்குச்சா? ஆகவே வேத வசனத்தை கொண்டு நடக்கிற மக்கள் தூஷிக்கிறவர்களா இல்லாமல், பரியாசம் பண்ணுறவங்களா இல்லாமல், தேவனுக்கு பிரியமான மக்களாக நீங்கள் நடக்க வேண்டும். 8வது வசனம், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆகவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஆவிக்குரிய விதை விதைத்தால் ஆவிக்குரியவைகளை அறுப்பீர்கள். இப்போ நான் உங்களுக்கு விதைச்சிட்டு இருக்கிறது ஆவிக்குரியவைகள். சத்தியம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அது உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கிறதாக இருக்கிறது. 14வது வசனம், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். கலாத்திய மக்கள் சிலுவையை தூக்கி கொண்டு அவர்கள் ஆரம்பத்திலே நடந்தார்கள். பிறகு யாரோ வந்து கலகம் செய்ததுனால மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அவர்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்துவையும் 2 கைகளில் பிடித்து கொண்டு மோட்சம் செல்லலாம் என்று நினைத்தார்கள். பவுலடியார் சொல்கிறார், உலகத்தை பொறுத்த விஷயத்தில் நான் செத்த ஆள், நான் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வாழ்வது சிலுவையின் உபதேசத்தின்படி நடப்பது மட்டுமே. அதை தான் சொல்கிறார், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். I have been crucified on the cross to the world. The world is crucified to me. ஆகவே எனக்கும் இந்த உலகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சிலுவையிலே ஆணி அறையப்பட்ட இயேசுவை போல கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நான் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறேன். அங்கே இருந்து நான் இறங்கி வர மாட்டேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பழைய ஏற்பாட்டுக்கு போகிற மனிதனை பார்த்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நியாயப்பிரமாணத்தினாலே தேவன் நம்மை நீதிமானாக்குறது ஒரு வாய்ப்பாக இருந்திருந்தா அது முடியுமானால் இயேசு கிறிஸ்து எதுக்கு சிலுவையில் மரிக்கணும்? If the Old Testament saves you, then why should Jesus die on that cross? If the Old Testament sacrifices are enough to save your soul, then why Jesus should shed his precious blood for you? ஆகவே அன்பு சகோதரர்களே, தேவனுடைய கிருபையை நான் வீணடிக்க மாட்டேன். நான் சிலுவையிலே அறைய கொண்டிருக்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியாக இருக்கிறதே காரியம். அதான் சொல்கிறார் பவுலடியார், இந்த பாருங்க, நீங்கள் விருத்த சேதனம் வச்சுங்க, இல்லாமல் இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பயன் இல்லை, அதை வச்சு நீ பெருமை பாராட்டக்கூடாது, புதிய சிருஷ்டியாக இருப்பது தான் ஏன் முக்கியம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 28-29 வசனங்கள். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. கடவுள் என்ன சொல்றாரு புதிய ஏற்பாட்டில்? விருத்த சேதனம் என்பது உடல் மேலே செய்யறதுக்கு பதிலாக ஆத்மாவில் தேவன் செய்கிறாராம். ஆக யூதனுக்கும் ஆத்மாவில் விருத்த சேதனம், புறஜாதியனுக்கும் ஆத்மாவில் விருத்த சேதனம். இது எங்கே நடக்குது? ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெறும்போது நம்முடைய உள்ளத்திலே தேவன் இந்த விருத்த சேதனத்தை செய்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயல் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆக ஞானஸ்தானத்தில் நமக்கு மெய்யான விருத்த சேதனத்தை, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை தேவன் நமக்குள்ளே செய்கிறார். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த தகப்பனே, விரிவான இந்த பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?